சாயந்தரம் அப்படியே கொஞ்சம் போர் அடிச்சுதுன்னு சொல்லிட்டு வாய்க்கால் பக்கம் போகலான்னு சொல்லிட்டு டூ வீலர் எடுத்துகிட்டு அப்படியே போனேன். வாய்க்காக்கரை ஓரமாக வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தார். சரி பக்கத்தில் போய் அப்படியே பார்த்தேன். அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோழி குடலை வச்சு தான் வந்து அவர் மீன் பிடிக்கிறார். அதாவது கோழிக்கடையில் போய் கறிக்கடையில் போய் கோழி குடல் வேஸ்டேஜ் வாங்கிட்டு வந்து அது இந்த மீன் கொக்கியில் வந்து மாட்டி அதுதான் வந்து அந்த தண்ணிக்குள்ளே போட்டு மீனை பிடிக்கிறார். அவர் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 3 மணி நேரமாக மீன் பிடிச்சிட்டு இருக்கார். தினம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாய்க்கால் கரையில் வந்து அவர் மீன் பிடிக்கிறது வழக்கம். டெய்லி பார்த்திங்கன்னா ஒரு 4 கிலோ 5 கிலோ மீன் பிடிப்பார். இவர் வந்து இதுக்கு வந்து இந்த குச்சியெலாம் தேவையில்லை, கோழி குடல் இருந்தால் போதும், கொக்கியில் மாட்டிட்டு தண்ணிக்குள்ளே நரம்பு வீசி அப்படி மீன் பிடிக்கிறது தான் ஒரு வழக்கம். சரி நான் கொஞ்ச நேரம் அப்படியே அவர் மீன் பிடிக்கிறதெல்லாம் பார்த்தேன் கொஞ்ச நேரம். ஆனால் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் அவருக்கு கொஞ்சம் மீன் மாட்டவே இல்லை. வர கிளைமேட் வர ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருந்தது. அவரும் இழுத்து போட்டு இழுத்து பார்த்தார். அவர் சைகையே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. மீன் பிடிக்கிற அழகே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருந்தது. சரி கொஞ்ச நேரம் கழித்து அந்த என்ன ஆச்சு அப்படின்னா கிளைமேட் வந்து ஒரு மழை வர ஆரம்பிச்சிருச்சு. காற்று வர பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிருச்சு, மழை துடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கேருந்து அப்படியே நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.